சத்து அதிகமாக அதில் இருக்க சுரக்காவை உடம்பு இறைக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி சேர்த்துப்போங்க. அது கொஞ்சம் ஸ்பைஸியான மாடலில் நம்ம செஞ்சு பார்க்கலாங்களா. அது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ் தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுரக்காயில் ஒரு குருமா மெத்தட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 1, லவங்கம் 2 போட்டு அது பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுட்டு அது வதங்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் தனியாகவும் போட்டு வதக்கிக்க போகிறோங்க. அது வதங்கின உடனே கசகசாவும் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே அதை போட்டு வதக்கிக்கிட்ட பின்னாடி ஒரு 10 பூண்டு போட்டுடலாம். ஒரு 4 தண்டு இஞ்சியும் போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் அதில் போட்டு வதக்கிக்கிட்டாச்சுங்க. தேங்காய் ஒரு 4 பில்லையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே அதை வதக்கிக்க வேண்டியது தாங்க. இது கொத்தமல்லி தண்டு நான் எப்போவுமே போடுறது. தேங்காய் பில்லையாக போட்டதால ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் ஆற வச்ச இந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அப்புறம் தக்காளி நம்ம பச்சையாகவே 3 தக்காளியை இதில் போட்டு இதிலையே அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் வைக்கலாம், இல்லை வானலிலே செய்யலாங்க. நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3, 4 போட்டுட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிறது 2 போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. அது வதங்கினே கறிவேப்பிலை போடாதனால கறிவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கின உடனே அப்புறம் நம்ம பொடியாக அரைக்கி வச்ச சுரக்காவையும் நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூவிட்டு அது நல்லா எண்ணெயிலே வதக்கிற அளவுக்கு எடுக்க போகிறோங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதுகள்லாம் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க. ஏன்னா தக்காளி பச்சையாகவே போட்டதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்க போகிறோங்க. அது நல்லா வதங்கின உடனே உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அது நம்ம தேவையாக இருக்கிற உப்பு கலந்துக்கலாங்க. உப்பு கலந்து தண்ணியும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு விசில் வராதுக்கு முன்னே தான் நம்ம அடக்க போகிறோம். அது இது காய் எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இருந்தாலும் சும்மா விசில் போடுற அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு விசில் வர டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. இது பாருங்கள், சுவையான சுரக்காய் குழம்பு ரெடிங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் சுரக்காயில் வேர்க்கடலை போட்டு செய்கிற குழம்பும் வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள். அது லிங்க்கை கீழே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு இந்த மாடல் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.